அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லோரும் நல்லா இருக்கீங்க தானே? ஆரோக்கியமாக இருக்கீங்களா? இப்போ இந்த நாகரிக உலகத்தில் அஜீரணம் அப்படின்னு எல்லாருக்குமே நிறைய பேருக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த பதிவு. நீங்கள் எல்லாருமே நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த நாகரீக நோய்களில் அஜீரணம் தான் முக்கியமாக இருக்குது. உயிர் தங்கியிருக்கும் உடலை பீடிக்கும் நோய் தான் எல்லாத்துக்கும் முதன்மையானது. அஜீரணம் தான் முக்கியமானது. நோய் மேல் நோக்குக்கு மிகவும் சாதாரணமாக தான் தோணும். அதெல்லாம் என்ன பண்ணும், அது அஜீரணம் தான் என்ன பண்ணும், சாதாரண நினைக்கலாம். ஆனால் அந்த சாதாரண நோய் தான் உடலில் உயிர்ப்பையே பாதிச்சுடும். அந்த அளவுக்கு நாளடைவில் வளர்ச்சி பெற்று உடலுக்கே தீமை விளைவிக்கும். அதனால் என்ன பண்ணணும், உண்ட உணவு ஜீரணமாகாமல் அவதிப்படுறோம். அதுதான் அஜீரணம் அல்லது அக்னி மந்தம், வயிற்று கோளாறு, அப்புறம் உப்புசம், அடிக்கடி கொட்டாய் வரும். எல்லாமே அதுக்கு தான் அறிகுறி. இந்த உணவை எதுக்கு இப்படி வருது, நல்லா மென்று சாப்பிடாம அப்படியே நம்ம சாப்பிட்றோம். நல்லா தண்ணி குடிக்கிறதில்ல, அல்லது உணவு சாப்பிடும் போதே நிறைய தண்ணி குடிச்சிடுறது, பகலில் தூங்குறது, சாப்பிட்ட உடனே தூங்குறது, அப்புறம் பொறாமைப்படுறது, பயப்படுறது, கோபப்படுறது, பேராசை, இதெல்லாம் நமக்கு மனசில் இருந்ததுன்னா அஜீரணத்துக்கு காரணமாயிடும். இது எல்லாமே காரணம். அக்னி மந்தப்படும் போது தான் உண்ட உணவு ஜீரணமாகாமல் புளியாப்பம் வரும், வாய் கூட துர்நாற்றம் அடிக்கும், தலைவலி கூட உண்டாகும். அந்த நம்ம சாப்பிட்ற அந்த உணவு ரத்தத்தில் கலந்து அதன் மூலமாக தான் உடல் வளருது. இன்னும் உணவு தேவையானதை ரத்தம் எடுத்துட்டு வேண்டாதவற்றை வெளியே தள்ளிடுது. ரத்தத்துக்கு தேவையான அளவு வேணும்போது பசி ஏற்படும். அந்த பசியால் தூண்டப்பட்ட உணவு சாப்பிட்டோம்னா பசித்தவொடனே தான் சாப்பிடணும், பசிக்காமலாம் சாப்பிடவே கூடாது. அந்த உணவு என்பது பசியை அடக்கும். பசித்தா தான் சாப்பிடணும், பசிக்காதெல்லாம் சாப்பிடவே கூடாது. அதுதான் ரத்தத்தில் தேவை, அந்த பொருளுக்கு ஈடு செய்யும். அப்படி நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்டா தான் நமக்கு ஈடு செய்யும், நல்ல சக்தி கிடைக்கும். உடல் நல்லா வாழணும் இல்லையா? அப்படி இருக்கணும்னா அந்த அரிய சக்தி உணவு உட்கொள்ளும் முறையில் தான் இருக்குது. கவனக்குறைவாக ஏற்பட்டாலும் அஜீரணத்துக்கு உதவி பண்ணிடுவது. உடல் சத்து குறையும். அப்போது உட்கொண்ட ஆகாரம் ஜீரணிக்கப்படாமலேயே மலமாக வெளியே தள்ளப்படும். இந்த மலத்தை பார்த்தே ஜீரணம் ஆகலை அப்படி சொல்லிடுவாங்க பெரியவங்களாம். அதனால் கண்கள் முகம் புஷ்ஷுன்னு உப்பி ஜுரம் வர்றது போல் இருக்கும். அஜீரணமாக இருக்கிறவங்களுக்கு நீர் கோத்துட்டே இருக்குது அப்படி சொல்லுவாங்க. ஜீரணமாகாத நிலை தான் இந்த சங்கடமானது தெரிவிக்குது. ஒரு ஆகாரமின்றி கஞ்சி கூட குடிக்காமல் கொதித்த வெந்நீர் இருக்கு இல்லையா, அது மட்டும் நிறைய குடிச்சிட்டே வந்தோம்னா பட்டினியாக இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த வீக்கம் இருந்த இடம் தெரியாமல் போயிடும். முகம் உப்பி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போயிடும். உடல் கனம் குறைஞ்சி அது லேசாகிடும். ஜீரணம் ஆகாமல் வரும் ஏப்பம் கூட மறைஞ்சி போயிடும். கபதோஷம் இருக்கு இல்லையா, அதனால இந்த அஜீரணத்துக்கு பட்டினி போடுவதான் தகுந்த சிகிச்சை. இந்த அஜீரணம் இருந்தால் ஃபுல் டே பட்டினி போட்டு வெந்நீர் குடிச்சிட்டே பட்டினி போட்டோம்னா எல்லாமே சரியாயிடும். அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பசிக்கும்போது மட்டும்தான் சாப்பிடணும். நல்லா மென்று சாப்பிடணும். பசிக்கும்போது மட்டும், பசிக்காமல் எல்லாமே சாப்பிட்டே இருந்தால் அந்த அஜீரணம் நோய் பெருசாகிடும். அதனால் நம்ம சரிப்படுத்திக்கணும்னா அஜீரணம் இருக்கிறவங்க அடிக்கடி வாரத்துக்கு ஒரு மணி அடிக்கடி கொஞ்சம் பட்டினிக்கு போட்டு நல்லா வெந்நீர் குடித்து பட்னியே போட்டிங்கன்னா அது நாளடைவில் சரியாயிடும். நமக்கு நாமே குணப்படுத்திக்கலாம் அந்த அஜீரணத்தை. அதுக்கப்புறம் எப்படி நம்ம உடம்பு வச்சுக்கிடணும், பசிக்கும் போது தான் சாப்பிடணும், மென்று சாப்பிடணும், சாப்பிடும்போது நிறையா தண்ணி குடிக்கக்கூடாது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு நாமே குணப்படுத்தி கொள்ளலாம். இது எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். இதை பார்க்குறவங்க கேட்குறவங்களுக்கெல்லாம் நன்றி கலந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ, குட் பை. அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.